அதாவது கேரளா மாநிலத்தில் இதுவரை நிஃபா வைரஸ் பாதிப்பால் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக பாலக்காடு மாவட்டத்தில் கடந்த சனிக்கிழமை நிஃபா வைரஸ் பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பாலக்காடு மட்டுமல்லாமல் திரிஷூர் அதேபோல் வயநாடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கேரள சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக பார்த்திங்கன்னா தமிழக கேரள எல்லையான அதாவது குறிப்பாக கோவை மாவட்டம் கேரளா எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்று காலை முதல் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு வாளையாறு, மீனாட்சிபுரம், கோபாலபுரம் உள்ளிட்ட 6 சோதனை சாவடிகளில் முழுமையாக அதாவது கேரளாவிலிருந்து கோவை வரக்கூடிய பொதுமக்களிடம் அதாவது தெர்மல் ஸ்கேனர் மூலமாக காய்ச்சல் பரிசோதனை செய்யப்படுகிறது. அதே போல் கேரளாவில் குறிப்பாக மலப்புரம் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய நபர்களின் முகவரிகள் மற்றும் செல்போன் எண் முழு விவரங்களும் சேகரிக்கப்படுகிறது. மேலும் இந்த சோதனைக்கான காரணம் பார்த்திங்கன்னா காய்ச்சல் அறிகுறியுடன் கோவை வரக்கூடிய நபர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த காய்ச்சல் பரிசோதனை அதாவது குறிப்பாக அந்த நிஃபா வைரஸ் பாதிப்பு ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்தான சோதனைகள் நடத்தப்படுகிறது. கோவையை பொறுத்தளவு இங்கே பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, அதே போல் இங்கே வாளையாறு உள்ளிட்ட இந்த எல்லைகளில் தீவிர சோதனையானது நடைபெற்று வருகிறது. தற்போது பார்த்திங்கன்னா இங்கே நாம் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு மருத்துவ அலுவலர், அதே போல் சுகாதார ஆய்வாளர் உள்ளிட்ட குழுவினர் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வராங்க.